வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல புறாக்கறி சாப்பிட்ட ஸ்டாலின், அடுத்ததா பாத்தீங்கன்னா அமைச்சர்களை அறிவித்த விஜய். இந்த ரெண்டு நியூஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு நிதி உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போவோம். இது ஸ்டாலின் புறாக்கறி சாப்பிட்டாரா? என்னப்பா சொல்ற? பீட்டா நிறுவனம் கம்முன்னு இருந்துச்சா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, சாப்பிட்டார். சரி, அதுக்கு முன்னாடி ஏன் அது அவர் சாப்பிட்டு போறாரு, அது என்ன பிரச்சனை? பீட்டா நிறுவனம் கொதிச்சது ரைட்டு, இதுக்கு என்ன சம்பந்தம் பேச போற அப்படின்னு கேக்குறீங்களா? கடந்த பரப்புரை அன்னைக்கு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாம், ரசிகர்கள் எல்லாம் கும்பலா அது பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க ரோட் ஷோல. அப்போ ஒருத்தர் புறாவை கொடுத்தாங்க. புறாவை கொடுத்தோன்னா புறாவை மேலபடி விஜய் சார் பறக்கிட்டார். அது பறந்து போச்சு. அந்த பறந்து போன புறாவினுடைய இறகுல ரெட் அண்ட் எல்லோ கலர் அடிச்சிருந்துச்சு. அதாவது தாவேக்கானுடைய கொடி கலர் அடிச்சிருந்துச்சு. அது பெரிய ஒரு சம்பவம். இந்த மாதிரிலாம் விஜய் பண்ணக்கூடாது, இது பயங்கரமான ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, அது புறா பறக்க கொடுத்து தப்பு தான். இந்த வீடியோ பாருங்க, அது புறா பறக்க கொடுத்த தப்பு தான், அது கலர் அடிச்சது தப்பு தான், அது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப புறா கறி தின்னது நல்லதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க தோணுது இல்ல. யாரா புறா கறியை ஸ்டாலின் சாப்பிட்டு இருக்காரான்னு கேக்குறீங்களா? ஐயா, ஸ்டாலின் சாப்பிட்டு இருக்காரு. அதுக்கு ஆதாரம் வீடியோ இருக்கு, இங்க பாருங்களேன். புறா கறி சாப்பிட்டாரு, பொறாக்கறீங்க அப்படின்னு சொன்னே எந்திரிச்சிட்டாரு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் மைனஸ்ல போயிடும். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா விஜயன் ஒண்ணு பண்ணிட்டாருன்னா அது ஊதி ஊதி பலூன் ஊதி இவ்வளோ பெருசு பண்ணி அது பெருசா வெடிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. சரி, ஓகே, அதை கடந்து போவோம். அடுத்த பாத்தீங்கன்னா அமைச்சர்களை அறிவித்தார் விஜய். அதாவது கிட்டத்தட்ட இப்ப முதல்வர் ஆயிட்டாரு, முதல்வர் கனவுல முதல்வர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அமைச்சர்கள் எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த துறைக்கு என்னென்ன அமைச்சர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன இப்ப அறிவிச்சிட்டாரு. அறிவிச்ச உடனே இப்ப எந்தெந்த அமைச்சர்னு பாருங்களேன். நான் ஒரு டெமோவா எட்டு பேரை படிக்கிறேன். அந்த ஆட்களை எப்படி அமைச்சர் ஆக்கியிருக்காரு நீங்க பாருங்களேன். இப்ப விஜய் சார் மொத்தம் 3 துறை கையில எடுத்துக்கிட்டாரு. அது என்னென்ன துறைன்னு பாத்தீங்கன்னா, உள்துறைய அண்ணன் விஜய் எடுத்துக்கிட்டாரு. அடுத்ததான் மகளிர் நலன், குழந்தைகள் மேம்பாடு, இந்த 3 துறையும் விஜய் என்ன எடுத்துக்கிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் KS அண்ணன், அவர் பொதுப்பணித்துறை, நீர்வளம், அந்த 2 துறையை அவர் எடுத்துக்கிட்டார். அடுத்து பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா, அவர் செய்தி விளம்பரம் மற்றும் சுற்றுலாத்துறை, அந்த துறைய ஆதவர்ஜனா எடுத்துக்கிட்டார். அடுத்தது தீநகர் என் ஆனந்த் போக்குவரத்து துறையை எடுத்துக்கிட்டாரு. அடுத்தது மயிலாப்பூர் வெங்கட்ராம் நீதித்துறை எடுத்துக்கிட்டாரு, நிதித்துறை எடுத்துக்கிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு அருண்ராஜ் உணவுத்துறை எடுத்துக்கிட்டாரு. RK நகர் மரிய வில்சன் உயர்கல்வித்துறை எடுத்துக்கிட்டாரு. திருப்பரங்குன்றம் நிர்மல்குமார் பிற்பட்டோர் மரபினர் நலத்துறை எடுத்துக்கிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் புள்ளையே கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள புள்ள வைக்கிறதுக்கு ஐடியா பண்றாரு. இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள புள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு பேர் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் இந்த ஆட்களுக்கெல்லாம் விளம்பரம் துறை ஒதுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்கு. அதாவது விஜய் அண்ணன் மேல நீங்க ஒரு எப்பயுமே இந்த மாதிரிதான் பண்ணுவீங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு அபிஷியலா ஒரு நியூஸ் வராமலே இவங்களுக்கு இந்த லிஸ்ட் ஒதுக்கி இது எல்லாம் பண்றது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக காரங்க அந்த அளவுக்கு இறங்கி எல்லாம் பண்ண மாட்டாங்க. திமுக காரங்களுக்கு எப்படி தெரியுமா, அவங்களுக்கு அடிச்சா டைரக்டா தான் அடிப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை அவங்க சொல்லணும்னாலும் சரி, அந்த விஷயத்தை அவங்க செய்யணும்னாலும் சரி, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. திமுக காரங்க டைரக்டா அடிப்பாங்க. அடுத்து அதிமுக காரங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்களை போய் டைரக்டா போய் இடத்த அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் சமரசமாகிறதுக்கு கொஞ்சம் ஐடியா பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆட்களை தயார் நிலை பண்ணுவாங்க. அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதான் அவங்க கிட்ட மோதுவாங்க. ஆனா இன்னொரு கட்சி இருக்கு, அந்த கட்சி தான் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டு விடுறான், விஜய் பேரை கெடுத்து விடலாம் போட்டு விடுறான்
அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுவாங்க. அந்த கட்சி எந்த கட்சின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு கட்சி தான் வந்து விஜய் அண்ணன் மேல இவ்வளவு வன்மத்தை கொட்டி கொட்டி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த மூலைக்கு போனாலும் சரி, விஜய் அண்ணனுக்கு எதுவும் ஆப்போசிட்டா எதுவும் பேசணும் அப்படின்னு சொல்லணும்னா, இப்ப அவங்க வீடியோக்கள் தொடர்ந்து அதிகமா ட்ரெண்டிங் ஆயிருக்குல்ல, அதனால அவங்க வந்து எடுத்து போட்ட அந்த லிஸ்ட் தான் இந்த லிஸ்ட். இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு டிவிகே ஐடிவிங்களையோ அல்லது வந்து தமிழக வெற்றி கழகத்திலேயோ ஆக்டர் விஜய் அப்படிங்கிற ஒரு அபிஷியலான ஒரு இதுலயோ அல்லது வந்து வேற ஏதாவது விச்சுவல் வாரிசுலையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டிவிகே விஜய் ஹச்யூ அந்த இதுலயோ எதுலயுமே இந்த நியூஸ் வரவே கிடையாது. இந்த நியூஸ் முழுக்க முழுக்க ஃபேக்கான ஒரு ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட வந்து தயார் பண்ணி எல்லாருக்கிட்டையும் இப்ப கூட விஜய் சாருக்கு கெட்ட பேர் வாங்கிப்பான். எலெக்ஷனுக்கு முன்னாடிதான் வந்து ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தானுவ. ஆனா இப்ப இந்த நியூஸ பரப்பி இனிமேல் அவர் கெட்ட பேர் வாங்கி வச்சா என்ன வாங்கி வைக்காட்டி என்ன, அதான் எலெக்ஷனே முடிஞ்சு போச்சுல. மே 4ஆம் தேதி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு. அவன் உட்கார்ந்து கதறிக்கிட்டு இருக்கிறான். அடி வயிற்றுல தீய முழுங்கணும்னாட்டு அடி வயிற்றுல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இப்ப காது வழியா புகை போயிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம இந்த நெருப்பு அணைஞ்சிருமா இல்ல இந்த நெருப்புலயே நம்ம வெந்து செத்துருவோமான்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் எந்த விதமான கவலையும் இல்லை. நம்ம தோக்க போறோம்னு கண்டிப்பா தெரிஞ்சே அந்த கட்சி வந்து போடா நம்மள தோக்க போறோம், நம்ம அண்ணன் தானே தோக்க போறாருன்னு சொல்லிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு. அவரும் பாவம் 10,500 மணி நேரம் பேசியிருக்காராம். எப்படி 10,500 மணி நேரம் எங்க அண்ணன் பேசிக்கல பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க. 10,500 மணி நேரம் பேசுனதெல்லாம் ரைட்டு தான். ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டாவது வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி டவுட்டா தான் இருக்குது. சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம ஏன் பேசிக்கிட்டு. 10,500 மணி நேரம் எங்க அண்ணன் பேசிட்டாரு. அண்ணன் பேசுறது ரைட்டு, நீ வந்து 10 லட்சம் மணி நேரம் பேசிருக்க. விஜய் பத்தி தான் மட்டும் தான் பேசிருக்க. வேற ஏதாவது கட்சியில பாவம் எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறியா? இதுவரையிலும் கேட்கல. அதெல்லாம் கொடுக்கல. அதை இந்த இது பாபநாசம் பக்கத்துல ஒரு பொண்ணு, முஸ்லிம் இஸ்லாமிய பொண்ணு திமுக காரன் குடிச்சு அடிச்சு விட்டாங்க. அது என்னன்னா அது வாக்குவாதம் ஆகி பிடிச்சி அடிச்சு விட்டாங்க, வயிற்றுலயே குத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மாத கர்ப்பிணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுவரையிலும் அந்த கட்சியில் இருக்கிற யாரும் போய் ஒரு பதிவோ அல்லது வந்து ஒரு கேஸோ எதுவுமே போடல. அது ஏதோ ஒரு பொண்ணு அடிச்சு விட்டாங்க. அந்த பொண்ணு அடிச்சுட்டு போறாங்கடா. நம்ம விஜய் அடிப்போம் வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக காரன் வந்து விஜய் வந்து அடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ விஜய் அடி அப்படின்னு சொல்லிக்கிறான். அதனால வந்து நாங்க வந்து பங்காளி சண்டை என்னைக்குனாலும் தீர்த்துக்கலாம், நீ விஜய் அடுற அப்படின்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்ணை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. டேய் தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இவங்ககிட்ட நிறுத்துங்களடா, சொல்லி நிறுத்துங்களடா. தேர்தல் தான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல அவர் பேசி என்னடா பிரயோஜனம்னு சொல்லி நிறுத்துங்களடா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொன்னா கூட அவங்க நிறுத்துறதுக்கான தயாராகவே இல்லை. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, திமுக காரங்க இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து இந்தந்த துறையில போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. அதிமுக காரங்க யோசிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரிலாம் போடணும்னு சொல்லிட்டு. இந்த எந்த இடத்துல கெட்ட பேர் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சுத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க கண்டிப்பா இதை பண்ணிருப்பாங்க, அவங்க தான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இது கிடையாது. முழுக்க முழுக்க அது யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி ஓகே இருக்கட்டும், அந்த கட்சி பேரை நாம ஏன் சொல்லி பாவம். எனக்கு அவர் பர்சனலா பிடிக்கும் தலைவரை, மற்றபடி இவனுங்க பேசுறதெல்லாம் ஐ டோன்ட் கேர், நம்மளுக்கு பிடிக்காது. சுத்தமா அதுல கண்டுக்கிறதும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயகண்ணன் வந்து ஒரு மாஸ், அவர்கிட்ட ஒரு மாஸ் இருக்கு. அந்த என்ன மாஸ் தெரியுமா, அதுதான் பக்கா மாஸ். ஆனா இந்த பக்கா மாஸ் எதுக்கு உதவுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுவரையில இவங்களெல்லாம் ஒரு ஆளாவே அவர் நினைக்கல. இவங்களை வந்து ஒரு ஆளா நினைக்கிறது இல்ல, ஒரு எதுவும் நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து அவனுக்கு பார்த்து பேசிட்டு இருந்துட்டு போறாங்க, பேசி சம்பாதிக்கிற ஆளுங்க பேசிட்டு இருந்துட்டு போறாங்க. அதை பத்தி ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டு நம்ம அதாவது இப்ப தலையில இருந்து ஒரு முடி கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முடி எடுத்து மறுபடியும் நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்க்க கூடாது. அந்த முடி போனா போயிட்டு போகுது, இருக்கிற முடியை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். அதனால அது அந்த மாதிரி போனா போயிட்டு போகுது விட்டுறது தான், வேற ஒண்ணும் இல்ல. இவங்களை பேசி என்ன பண்ண போறாங்க, ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. போன வாட்டி இருந்த பேரை இந்த வாட்டி சுத்தமா கெடுத்துக்கிட்டாங்க, அதை மட்டும் பண்ணிட்டாங்க. அண்ணனா இவங்க கடைசி வரல ஜெயிக்கூடாம பாத்துக்குவாங்க, அது மட்டும் என் மனசுல கிளீனா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான்
இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த லிஸ்ட் பொய்யான லிஸ்ட், இது வந்து இந்த கட்சிக்காரங்க தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவினர் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நான் பேசினதா இவ்வளவு நேரம் பேசுனதால நீங்க நினைச்சுக்காதீங்க. இது முழுக்க முழுக்க தாவேக்கானுடைய குற்றச்சாட்டு தான் நான் இப்ப பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.